எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் Geekytamizha. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து Nokia C31ஓட ஒரு அன்பாக்சிங் ஒரு விதம் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதான் நமக்கு வந்து Nokia C31 அப்படின்னு சொல்லலாம். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து Nokia ஃபோனோட ஒரு ஃபோட்டோ வந்து கொடுத்துருக்காங்க. கேமரா பவர் பை கூகுள் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் பவர் பை ஆண்ட்ராய்டு அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதான் இதில் வந்து நமக்கு ஒரு ஸ்டாக் ஆண்ட்ராய்டு டிவைஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ நமக்கு வந்து பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு டிபிக்கலான Nokia பேக்கிங் அப்படின்னு சொல்லலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து Nokia C31 அப்படின்னு வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் ரீப்ளேஸ்மெண்ட் கேரண்டி 2 years ஆஃப் செக்யூரிட்டி அப்டேட்ஸ் அப்படின்னு வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல விஷயம் தான். பேக்கில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ப்ரைஸிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாடல் வந்து 10,000 rupeesக்கு வந்து நீங்கள் பர்ச்சேஸ் வந்து பண்ணிக்கலாம். இது வந்து நமக்கு 3GB RAM 32GB வெர்ஷன் அப்படின்னு சொல்லலாம். பாக்ஸ் வந்து நம்ம ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு உள்ள Nokia C31 ஃபோன் தான் வருது. ஸோ ஃபோனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபோன் வந்து நமக்கு ஸ்லைட்டாக ஹெவியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த 5050 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் பேக்கில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபுல்லாக வந்து பிளாஸ்டிக் பேக் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்லைட்டாக பார்த்தீங்கன்னா அந்த சீப் ஃபீலிங் வந்து கண்டிப்பாக இருக்குது. ஆனால் பார்க்குறதுக்கு கண்டிப்பாக ஃபோன் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. அதுக்கு நோக்கியாவுக்கு ஒரு பெரிய தம்ஸ் அப் வந்து நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பாக்ஸில் வேறு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து நமக்கு கேஸ் வந்து கொடுக்கல. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா Nokia C31 கைடு வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து நமக்கு ஒரு 10 வாட் சார்ஜர் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு மைக்ரோ யூஎஸ்பி சார்ஜிங் கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. ஆமாங்க, யூஎஸ்பி டைப் சி சார்ஜிங் கேபிள் வந்து இல்லை, மைக்ரோ யூஎஸ்பி சார்ஜிங் கேபிள் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சொன்னபடி பார்த்தீங்கன்னா இன்ஹேண்ட் ஃபீல் வந்து ஃபோன் வந்து லைட்டாக ஹெவியாக வந்து இருக்குது. ஆனால் பேக்கில் வந்து நமக்கு பிளாஸ்டிக் பேக் தான் இருக்குது. ஆனால் பார்க்குறதுக்கு வந்து கண்டிப்பாக ரொம்ப அழகாக இருக்குது. ஒரு டிப்பிக்கலான நோக்கியா ஃபோன் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து இந்த ஃபோனுக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பூட் வந்து கொடுக்கலாம். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த ஃபோனை வந்து செட் பண்ணுறதுக்குள்ளே இந்த ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், பட்டன் பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம இப்போ டீட்டெயில்டாக வந்து பார்க்கலாம். ஓகே கைஸ், இந்த வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்தை பற்றி நம்ம வந்து பேசிடலாம். என்கிட்ட பார்த்தீங்கன்னா MI 3i 10,000 mAh பவர் பேங்க் வந்து இருக்குது. இதை வந்து நான் ரிலையன்ஸ் டிஜிட்டலோட வெப்சைட்டில் தான் ஒரு சூப்பரான ப்ரைஸ்க்கு வந்து வாங்கினேன். எதுக்கு இப்போ இதை சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்களும் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் வந்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த டைமில் வந்து நீங்கள் ரிலையன்ஸ் டிஜிட்டல் ஸ்டோர் ஆர் வெப்சைட் ஆர் மை ஜியோ ஸ்டோர் வந்து செக் பண்ணிக்கலாம். அங்கே வந்து இந்தியாஸ் பிகஸ்ட் சேல், அதாவது டிஜிட்டல் இந்தியா சேல் வந்து நடந்துட்டு இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஐஃபோன், ஸ்மார்ட் வாட்ச், லேப்டாப்ஸ், டிவி, இந்த மாதிரி எல்லா விதமான எலக்ட்ரானிக் டிவைஸும் சூப்பரான ஆஃபர் வந்து கொடுக்குறாங்க. அது இல்லாமல் up to 20,000 rupees வரைக்கும் இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் ஆன் ஆல் கிரெடிட் அண்ட் டெபிட் கார்ட்ஸ் வந்து நமக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு சூப்பரான எலக்ட்ரானிக் பொருள் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆஃபர் வந்து பயன்படுத்திக்கோங்க. ஸோ இந்த ஆஃபரோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பேக்கில் வந்து நம்மளுக்கு பிளாஸ்டிக் பேக் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் பேக்கில் இருக்குது. ஸ்பீக்கரும் பின்னாடி வந்து கொடுத்துருக்காங்க. பின்னாடி பக்கம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 3 கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. 13 மெகாபிக்சல் மெயின் கேமரா, அப்புறம் 2 டம்மி அப்படின்னு சொல்லலாம், மேக்ரோ, அதுக்கப்புறம் டெப்த் சென்சார், 5050 mAh பேட்டரி இருக்குது, 10 வாட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து HD+ டிஸ்பிளே, அதாவது 720p டிஸ்பிளே மட்டும் தான் நமக்கு வந்து ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்காங்க. 5 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து நம்மளுக்கு ஒரு யூனிசாக் ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து கீழே வந்து நம்மளுக்கு ஒரே ஒரு விஷயம் தான் கொடுத்துருக்காங்க, மைக்ரோ USB வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து நமக்கு அந்த மைக்ரோஃபோன் வந்து இருக்குது. இதில் வந்து USB டைப் சி இல்லை, நமக்கு வந்து மைக்ரோ USB தான் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு மேலே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹெட்ஃபோன் ஜாக் வந்து கொடுத்துருக்காங்க. அதை தவிர பார்த்தீங்கன்னா மேலே வந்து எதுவுமே இல்லை, வெறும் நமக்கு வந்து ஒரு ஹெட்ஃபோன் ஜாக் மட்டும்தான் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சைடை பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து நமக்கு டெடிக்கேட்டடான SD கார்டு ஸ்லாட் வந்து இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து 2 நேனோ சிம் போட்டுக்கலாம். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சிம் ட்ரேல டெடிக்கேட்டடான மெமரி கார்டு வந்து போட்டுக்கலாம். ஸோ ஸ்டோரேஜ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக எந்த விதமான ஒரு பிரச்சனையும் வந்து இருக்காது. ரைட் சைடு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எப்பயும் போல பவர் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் வால்யூம் அப் பட்டன், வால்யூம் டவுன் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. பட்டன்ஸ் வந்து நமக்கு டாக்டைலாக தான் இருக்குது. அங்கே வந்து எந்த விதமான பிரச்சனையும் வந்து இல்லை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபோனை வந்து செட் பண்ணியாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சாஃப்ட்வேர் ஓவர்வியூ வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபுல்லாக வந்து ஸ்டாக் ஆண்ட்ராய்டு தான் வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான விஷயம். ஒரு டிபிக்கலான ஒரு பிக்சல் ஃபோனோ இல்லாட்டி ஸ்டாக் ஆண்ட்ராய்டு ஃபோனோ யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆனால் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில எக்ஸ்ட்ரா அப்ளிகேஷன்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பாட்டிஃபை இருக்குது, எக்ஸ்பிரஸ் VPN இருக்குது, அதுக்கப்புறம் வந்து கோப்ரோட ஒரு அப்ளிகேஷன் வந்து இருக்குது, நெட்ஃப்ளிக்ஸ் வந்து இருக்குது. ஆனால் இதை வந்து உங்களால் வந்து அன்இன்ஸ்டாலும் வந்து பண்ண முடியல. ஸோ இது வந்து எதுக்கு இன்க்ளூட் பண்ணாங்க அப்படின்னு தெரில. ஸோ இது மட்டும் நமக்கு வந்து கண்டிப்பாக இருக்குது. உங்களால் வந்து அன்இன்ஸ்டாலும் வந்து கண்டிப்பாக பண்ண முடியல அப்படின்னு வந்து சொல்லலாம். அதே சமயத்தில் இந்த சாலிட்டர் கேமும் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வால்பேப்பர் ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபுல்லாக வந்து அந்த பிக்சல் ஸ்டைலில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த ஃபுல்லாக நிறையா கஸ்டமைசேஷன்ஸ் வந்து நம்மளுக்கு ஆஃபர் வந்து பண்ணுறாங்க. ஸோ வால்பேப்பர் வச்சு உங்களுக்கு வந்து கலர் எல்லாமே வந்து மாதிரி, ஸோ டோட்டலாக ஒரு பிக்சல் UI யூஸ் பண்ணுற மாதிரி நமக்கு வந்து இருக்குது. நிறையா கஸ்டமைசேஷன் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு அந்த ஸ்டாக் ஆண்ட்ராய்டு தான் இருக்குது. ஸோ அந்த மெட்டீரியல் எல்லாமே நமக்கு வந்து இன்க்ளூட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செட்டிங்ஸ்க்கு வந்து போகலாம். செட்டிங்ஸ்க்கு போயிட்டு அபவுட் ஃபோனில் போய் என்ன ஆண்ட்ராய்டு வெர்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு டிசப்பாயிண்டிங்கான
இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் 13 வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து கொடுத்துருக்கலாம். நம்ம வந்து அந்த ரெட்மி ஃபோன்ஸில் பார்த்த மாதிரி நோக்கியாவும் இப்போ வந்து ஆண்ட்ராய்ட் 12 தான் வந்து கொடுத்துருக்காங்க. இன்னும் ஆண்ட்ராய்ட் 13 வந்து ஃபோன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் ரிலீஸ் பண்ணுற ஃபோனே பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் 12 வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஸ்லைட்டாக டிசப்பாயின்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நோக்கியா வந்து ஃபாஸ்ட்டாக அப்டேட்ஸ் கொடுப்பாங்க அப்படின்லாம் ஒரு காலத்தில் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்களே வந்து ஆண்ட்ராய்ட் 12 வந்து ரிலீஸ் பண்ணிட்டு இன்னும் ஆண்ட்ராய்ட் 13 அப்டேட்டும் கொடுக்கல, இல்லாட்டி ஆண்ட்ராய்ட் 13 ஃபோன் வந்து ரிலீஸ் பண்ணல. ஸோ இது வந்து ஸ்லைட்லி வந்து ஒரு டிசப்பாயிண்டிங்கான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு ஸ்டோரேஜ் போய் பார்க்கலாம். ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இந்த வேரியன்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 32 GB வேரியன்ட். நீங்கள் வந்து இதில் டெடிகேட்டான மெமரி கார்டு வந்து போட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து ஸ்டோரேஜ் வந்து கண்டிப்பாக பிரச்சனையாக இருக்காது. இந்த வேரியண்ட்டில் வந்து உங்களுக்கு அரௌண்ட் 20 GB வந்து ஃப்ரீயாக வந்து கிடைக்குது. உங்களுக்கு வேணால் நீங்கள் வந்து 64 GB வேரியண்ட்டும் நீங்கள் வந்து அமேசானில் வந்து பர்ச்சேஸ் வந்து பண்ணிக்கலாம். ஆனால் சொன்னபடி டெடிகேட்டடான மெமரி கார்டு ஸ்லாட் வந்து இருக்குது. ஸோ ஸ்டோரேஜ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக எந்த விதமான ஒரு பிரச்சனையும் வந்து இருக்காது. நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு பேட்ரி. ஸோ பேட்டரியை பற்றி நம்ம கண்டிப்பாக பேசி ஆகணும். இதில் வந்து நம்மளுக்கு 5050 mAh பேட்டரி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 10 வாட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு HD+ டிஸ்பிளே தான் இருக்குது. ஸோ பேட்டரி லைஃப் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். ஆனால் நம்ம வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணி பார்த்தா தான் வந்து தெரியும். ஆனால் என்னோட அசம்ஷன் வந்து பேட்டரி லைஃப் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். ஸோ ஒரு 5050 mAh பேட்டரி வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு டிஸ்பிளே. ஸோ டிஸ்பிளேயை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் காஸ்ட் கட்டிங் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். வெறும் நமக்கு வந்து HD+, அதாவது 720p டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்மளுக்கு ஃபுல் HD+ டிஸ்பிளே வந்து இல்லை. ஆனால் செட்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து டார்க் தீம், அதுக்கப்புறம் நமக்கு வந்து ஆட்டோ பிரைட்னஸ் சென்சார் இருக்கா அப்படின்னு சொல்லி பேர் கேட்பீங்க. ஆட்டோ பிரைட்னஸ் சென்சார் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கெல்லாம் எந்த விதமான பிரச்சனை இல்லை. ரிசல்யூஷனில் மட்டும் நமக்கு வந்து கொஞ்சம் வந்து காம்ப்ரமைஸ் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் 2 அப்ளிகேஷன்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து நமக்கு DRM இன்ஃபோ, இன்னொன்று வந்து மேனுவல் கேமரா காம்பேட்டபிலிட்டி. ஸோ இதில் வந்து நமக்கு கூகுள் கேமரா சப்போர்ட் இருக்கா இல்லையா, DRM இன்ஃபோவில் நமக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து எல்லாமே வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம DRM இன்ஃபோவில் பார்க்கலாம். ஸோ DRM இன்ஃபோவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பார்க்கலாம் சப்போர்ட்டட் ரெஃப்ரெஷ் ரேட் வந்து நமக்கு 60 Hz அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து L3 சர்டிஃபிகேஷன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஆமாங்க, L1 சர்டிஃபிகேஷன் வந்து இல்லை. ஸோ ஃபுல் HD வந்து கண்டிப்பாக அவங்களால எல்லா OTT பிளாட்ஃபார்ம்ஸ்லையும் பார்க்க முடியாது. நம்மளுக்கு வந்து இதில் L3 சர்டிஃபிகேஷன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து ஸ்லைட்டாக ஒரு லெட் டவுனான ஒரு ஃபேக்டர் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு மேனுவல் கேமரா காம்பேட்டபிலிட்டி. ஸோ மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து யூனிசாக் ப்ராசஸ் வந்து கேமரா டு API வந்து எனேபிள் வந்து பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ இதில் வந்து கூகுள் கேமரா வந்து சப்போர்ட் ஆகாது அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்து செக் பண்ணி பார்ப்போம். இதில் வந்து நமக்கு கூகுள் கேமரா வந்து சப்போர்ட் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ பெர்மிஷன்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துடலாம். ஸ்டார்ட் வந்து கொடுத்தாச்சு. ஸோ நம்மளுக்கு நீங்கள் பார்க்கலாம் இதில் வந்து நம்மளுக்கு ரா சப்போர்ட் மட்டும் இல்லை அப்படின்னு காட்டுது. ஸோ கூகுள் கேமரா வந்து இதில் வேலை செய்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ இது வந்து நம்ம ஃபஸ்ட்டே ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கூகுள் கேமரா வந்து இதில் வந்து நம்மளுக்கு வேலை செய்யாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார். ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரை பொறுத்த வரைக்கும் பின்னாடி பக்கம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம் ஒரு பின்னாடி பக்கம் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து யூஸ் பண்ணி. ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு வந்து நான் கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். ஆனால் ஓரளவுக்கு வந்து நமக்கு டீசெண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் கண்டிப்பாக ஃபாஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு வந்து நான் சொல்லவே வந்து மாட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கேமரா. ஸோ கேமராஸை பொறுத்த வரைக்கும் பின்னாடி வந்து 3 கேமராஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து நம்ம 2 ஃபார் நேம் சேக் அப்படின்னு சொல்லலாம். ஒன்று வந்து 13 மெகா பிக்சல் ஆட்டோ ஃபோக்கஸோட கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சார், அப்புறம் 2 மெகா பிக்சல் பார்த்தீங்கன்னா மேக்ரோ சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த 2 கேமரா வந்து எதுக்கு இன்க்ளூட் பண்ணாங்க அப்படின்னு வந்து கண்டிப்பாக எனக்கு வந்து தெரியல. ஏன்னா செல்ஃபி கேமரா பொறுத்த வரைக்கும் 5 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா வந்து இருக்குது. ஸோ இதில் வந்து நமக்கு HDRவும் வந்து கண்டிப்பாக வந்து கொடுத்துருக்காங்க. வீடியோஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1080p 30 FPS வீடியோ இருக்கும். உங்களால் வந்து மேக்ஸிமமாக வந்து வீடியோஸ் வந்து ரெக்கார்ட் வந்து பண்ண முடியும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா போர்ட்ரேட் மோட் வந்து கொடுத்துருக்காங்க, ஃபோட்டோ மோட் இருக்குது, வீடியோ மோட் இருக்குது. அதுக்கப்புறம் நமக்கு வந்து அந்த கூகுள் லென்ஸும் உள்ளே வந்து கொஞ்சம் பேக் வந்து பண்ணியிருக்காங்க. ஆனால் இதில் வந்து நம்மளுக்கு ப்ரோ மோட் வந்து கண்டிப்பாக வந்து கொடுக்கல. ஸோ நீங்கள் அந்த டிரான்ஸ்லேட் எல்லாமே நம்மளுக்கு வந்து உள்ளே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இன்க்ளூட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து சில ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து கேப்சர் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஃபோட்டோ சாம்பிள்ஸ் எல்லாமே நம்ம வந்து இப்போது ஒன்று ஒன்றா வந்து பார்க்கலாம். ஸோ ஃபோட்டோஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் வந்து நான் சர்ப்ரைஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். கலர் அக்யூரசி வந்து நம்மளுக்கு சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் HDRும் நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்து வேலை செய்யுது. இந்த அளவுக்கு வந்து நான் சூப்பராக இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் வந்து பண்ணல. ஆனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லைட் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா நாய்ஸ் வந்து நமக்கு கண்டிப்பாக வந்து தெரியுது. ஸோ அது வந்து நம்மளால் ஒன்றும் வந்து பண்ண முடியல. ஆனால் கலர் அக்யூரசியும் HDR அல்காரிதமும் கண்டிப்பாக இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். செல்ஃபி கேமரா பொறுத்த வரைக்கும் ஸ்கின் டோன்ஸ் வந்து நமக்கு நல்லாவே இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா எட்ஜ் டிடெக்ஷன் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். ஸோ இந்த ஃபோட்டோஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வகையில் நான் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க, பிடிக்கல நான் லைக் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் கீழே மறக்காமல் நமக்கு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகிழ்ச்சி.